நம்ம ரொம்ப நாளாகவே ஜாலியாக தான் விட்ருந்தோம். இப்போ நம்ம ஹாரர் ஹாரர் கதைகள் விட்லான்னு இருக்கோம். இப்போ நான் விட போகிறேன். எனக்கு ஒரு ஹாரர் கதை தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஊரில் ஒரு பையன் இருந்தாங்க. அந்த பையனுக்கு சரியான காய்ச்சல் வந்துச்சு. அப்போ அவங்க அம்மா அவங்க தங்கச்சி எல்லாரும் பயந்து நின்னாங்க. அப்போ சரியான மின்னல் அடித்து அவங்க வீட்டை தாக்குச்சு. அப்போ தான் அவங்க தெருவுக்கு வந்தாங்க. அவங்க அந்த பையன் கதறந்து பார்த்து அவங்க அம்மா செத்துட்டாங்க. அதை பார்த்த உடனே அவங்களுடைய தங்கச்சியும் செத்துட்டாங்க. அதை பார்த்த உடனே அந்த பையன் காய்ச்சல்லையே செத்துட்டான். உடனே அவங்க ஆத்மாவாக சுற்றின்னு இருந்தாங்க. ஆத்மாவாக சுற்றின்னு இருக்கும்போது அன்றைக்கி ஒருத்தன் அந்த வீட்டை வாங்கும்போது அந்த வீட்டுக்கு கால் அடிக்கும் போதே கரெக்டாக அவன் கால் வைக்கும் போதே கரெக்டாக அந்த கதவு திறந்துச்சு. அந்த கதவு திறந்துட்ட உடனே அவனும் காற்றுக்கு இருக்கும் அப்படின்னு நினச்சான். உள்ளே போகும்போது ஒரே தூசியாக இருந்துச்சு. அப்போ அவன் கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்ததை பார்த்து பக்கத்தில் இருந்தவங்கள என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. அதுக்கு அவன் சொன்னான், என்னை யாரும் தள்ளி விட்றாங்கன்ட்டு. டெய்லியும் அவன் படிக்கட்டுலேருந்து இறங்கும்போது அவன் கீழே விழுந்துருந்தான். அன்றைக்கி ஒரு நாள் தான் எல்லோரும் சரியாக பண்ணலன்ட்டு சாமியாரை கூப்பிட்டு இப்படி ஆகுதுன்னு சொன்னாங்க. சாமியார் அந்த பேயை ஓட்டி விட்டாங்க. அந்த பேய் அந்த ஆத்மா 3 பேரையும் ஓட்டி விட்டாங்க. போகும்போது அந்த அந்த அவனை பலி கொடுச்சு. அப்போ அந்த சாமியார், இல்லை இவனெல்லாம் பலி கொடுக்க முடியாது, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டதுக்கு, எங்களுடைய வீடை அழித்தவனே இவன் தான். நான் ஃபஸ்ட்டில் ஒன்று சொல்கிறதுக்கு ஃப்ளாஷ்பேக் போய் பார்த்தீங்கன்னா, அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, வீட்டை ஒடிச்சிருக்கான். வீட்டை ஒடிச்சு நகை பணத்தெல்லாம் திருடிட்டு வந்திருக்கான். அதனால தான் அவங்க ஏழையாக இருந்து குடிசை குடும்பத்தில் போனாங்க. அப்போ தான் அந்த வீடு பேய் வீடாகிடுச்சு. அவனை பழி வாங்கணுன்ட்டு அந்த சாமியார்கிட்ட சொன்னான். ஓ சரி, இவனை பழி வாங்கிட்டா நீ இங்கேருந்து போறியா அப்படின்னு சாமியார் கேட்டார். அதுக்கு அந்த பேய் சொல்ல வார்த்தை, போயிடுறேன் அப்படின்ச்சு. அப்போ அவனை பலி கொடுத்தாங்க. இந்த பையனை பலி கொடுத்துட்ட உடனே அந்த பேய் சிரிச்சுக்கிட்டு அவங்க 3 பேர் போயிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் எதுவும் தப்பு பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்க அம்மாவும் அப்பாவும் அவங்க அப்புறமேட்டு அவங்க அப்பாவை அவன் தான் கொண்டிருக்கிறத பார்த்து நல்லா அந்த பேய் 3 பேரும் 3 பேரும் அழுந்துக்கிட்டே அந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க. சாந்தி அடிச்சுட்டு அப்புறமேட்டு அவங்களாவே வேறு குடும்பத்தில் பிறந்தாங்க 3 பேரும். ஆண்டவன்கிட்ட போய் இது சொன்னதாலே, ஆண்டவன் நீ இன்னும் சாவலை, உனக்கு இன்னும் நிறைய வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே இன்னொரு வாழ்க்கை மறுபிரிவு எடுத்து வந்தாங்க. அப்போ வந்த உடனே அவனும் வந்தான். அவனை போலீஸ்கிட்ட பிடிச்சி தந்துட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் வியூவர்ஸ். இதே மாதிரி நம்ம நிறையா ஹாரர் மூவிஸ் போடணுன்னா கமெண்ட் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதையும் நான் போட்டுறேன், சிறப்பாக செஞ்சு முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். உங்களுக்கு இதே மாதிரி ஹாரர் வீடியோவை பார்க்கறதுக்கு கமெண்ட் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீ ஹாரர் வீடியோ போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.